ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் யூனியன் மற்றும் பிரதேசம் ஓகேவா. ஆக்சுவலாக இது தமிழ் இது வந்து தப்பு. ஓகே, ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் அப்படிங்கிறது தான் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த டாப்பிக்கில் இதில் வந்து ஆர்டிக்கல் 1 to 4 அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் ஸ்டேட்ஸ் ஃபார்ம் ஆனது இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன கமிட்டிஸ் எல்லாம் அமைக்கப்பட்டுச்சு, இப்போ எத்தனை ஸ்டேட் இருக்குது, எந்த ஸ்டேட்டோட நேம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 1 to 4 அப்படிங்கிறது இதில் கவர் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இஸ் அ பாரத் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 1 இல்லையா. பாரதம் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கே சொல்லியிருப்பேன், சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கப்படக்கூடிய மாநிலங்களும், அன்டிஸ்ட்ரக்டபிள் சென்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம் தான் நம்ம இந்தியன் நம்மளோட கான்ஸ்டியூஷன் நமக்கு வடிவமைச்சிருக்கிற நம்மளோட அமைப்பு ஓகேவா. ஸோ நம்மளோட இந்திய பகுதிகளை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாநில ஆட்சி பகுதிகள், ஸ்டேட்ஸ் வந்து ஆளுற பகுதிகள். செகண்ட் வந்து ஒன்றிய ஆட்சி பகுதிகள். தேர்டு வந்து அரசாங்கத்தினால் எந்த நேரத்திலும் இணைக்கப்படக்கூடிய பகுதிகள் ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட் நினச்சிச்சு அப்படின்னா எந்த நேரத்திலையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே எடுத்துக்க முடியும், அந்த மாதிரியான பகுதிகள். இந்த மாதிரி 3 பகுதிகள் இருக்குது. ஸோ அப்போ ஆர்டிக்கல் 1 வந்து இதை தான் சொல்லுது. ஸோ இப்போ கரண்ட்டில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக 2019 வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக், ஸோ ஜம்மு காஷ்மீர் வந்து தனி ஒரு ஸ்டேட்டாக இருந்திருக்கும். அதை வந்து 2019 August 5 வந்து யூனியன் டெரிட்டரி, ஜம்மு காஷ்மீர் தனி லடாக் தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது டோட்டலாக 8 இருக்குது. ஸோ அப்போ 9 தான் இருக்கணும், 8 எப்படி ஆச்சு அப்படின்னா, டாமன் டையும் தாத்ரா நகர் ஹவேலி இருக்குது இல்லையா. ஸோ அது ரெண்டையும் ஒரே யூனியன் டெரிட்டரியாக மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது 2020 ஜனவரியில் வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியம், அந்த டேட்டு கேட்பாங்க. ஜனவரி 26 2020 தான் வந்து தாத்ரா நகரும் டாமன் டையூவையும் ரெண்டையும் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ டோட்டலாக 8 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 1 வரக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 2. ஸோ ஆர்டிக்கல் 2 என்ன அப்படின்னா, புதிய மாநிலங்கள் உருவாக்குதல். அப்போ புதிய மாநிலங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது அதுலேயே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து அட்மிஷன், இன்னொன்று வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓகேவா. ஒன்று என்ன அட்மிஷன், இன்னொன்று வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது சேர்த்தல், நிறுவுதல். ஸோ அட்மிஷன் அப்படிங்கிறதுல என்ன வரும் அப்படின்னா, இந்திய ஒன்றிய எல்லைக்கு வெளியில் அயல்நாட்டு பகுதியில் ஏற்கனவே மாநிலமாக இருக்கும் ஒரு பகுதியை இந்திய மாநிலமாக சேர்க்கிறது. அதாவது இந்தியாவுக்கு வெளியே வந்து ஆல்ரெடி அதை வந்து ஸ்டேட் அந்தஸ்தில் தான் இருக்கும் ஓகேவா. அதை வந்து நம்ம அப்படியே இந்திய மாநிலமாக ஏற்றுக்கிறது தான் ஃபஸ்ட் அட்மிஷன் அப்படிங்கிறது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்திய ஒன்றிய எல்லைக்கு, ஸோ நம்மளோட பார்டருக்குள்ளே இருக்கக்கூடியது, நம்மளோட இந்தியாவுக்கு சொந்தமான பகுதியிலே இருக்கும், ஒன்றிய எல்லைக்கு வெளியில் அயல்நாட்டு பகுதியாக இருக்கும் ஒரு பகுதியை ஓகேவா. ஸோ இன்னொரு இப்போ வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நம்மக்கிட்ட வாங்கி அதை வந்து அதுக்கப்புறமா ஸ்டேட் அந்தஸ்து கொடுக்கறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, அட்மிஷன் அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டேட்டாக இருக்கிறத வாங்கி இங்கே ஸ்டேட்டாக அப்படியே வச்சுக்கிறது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி அயல்நாட்டு பகுதிகளை இந்தியாவோட இணைக்கிறதுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா, முறைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது. ஸோ என்னென்ன முறைகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ரிமெண்ட்ஸ் மூலமாக இணைச்சிக்கலாம் ஓகேவா. ஸோ ஒப்பந்தத்தின் மூலமாக இணைச்சிக்க முடியும். செகண்ட் வந்து இப்போ அவங்க அந்த கண்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து லைக் கச்சத்தீவை வந்து நம்ம இலங்கைக்கு கொடுத்தோம் இல்லையா. ஸோ 1974 வந்து நம்ம இலங்கைக்கு கொடுத்துட்டோம். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஒப்பந்தமோ, ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பரிசாக கொடுத்த மாதிரி தான். ஏன்னா எந்த ஒரு ஒப்பந்தமும் எதுவுமே போடலை, அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து குத்தகை அல்லது பொது வாக்கெடுப்பின் மூலம் இணைத்தல், ஒரு லீஸ்க்கு எடுக்கிற மாதிரி, இல்லைனா பொதுவாக வாக்கெடுப்பு பொதுவாக நடத்தி அதன் மூலம் இணைக்கிறது. நெக்ஸ்ட் 4th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா போரின் மூலம்
வெற்றி பெற்று இணைத்தல். இப்போ வந்து நம்ம போர் தொடுத்து போகிறோம். ஸோ அதில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்குது. அது மூலமாக அந்த பகுதியை வந்து கேப்சர் பண்ணிக்கிறது. கிங் அரசாட்சி நடந்துச்சுல, அந்த டைமில் எப்படி போர் புரிஞ்சு ஒரு நாட்டை கைப்பற்றுவாங்க, அந்த மாதிரி. இது ஆக்கிரமிப்பின் மூலம் இணைத்தல். ஸோ சைனா பண்ணுறாங்க இல்லையா, ஸோ லைக் தட். நெக்ஸ்ட் வந்து கைப்பற்றுதல் மற்றும் அடிமைப்படுத்தி இணைத்தல். ஸோ இது எல்லாமே வந்து மன்னராட்சியில் நடந்தது தான். அண்ட் இப்போ இதெல்லாம் சைனா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய ஒன்றியத்தின் எல்லைக்குட்பட்ட பகுதி இல்லை ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்குறது, மாநிலத்தோட பெயர், அதோட பரப்பளவு, அதோட எல்லைகள் எல்லாம் மாற்றுறதை தான் இந்த சரத்து வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து விளக்கும். ஸோ இதில் எப்படி அப்படின்னா, ஒரு மாநிலத்தை, ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டை வந்து பிரிக்கலாம். ஓகேவா, பிரித்து ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களாக உருவாக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாநிலத்தோட பகுதியை இன்னொரு மாநிலத்துக்கு கூட இணைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாநிலத்தோட நிலப்பரப்பை அதிகரிக்கலாம், இல்லைன்னா குறைக்கலாம். ஸோ அந்த மாநிலத்தோட பெயரை மாற்றுறது, யூனியன் பிரதேசங்கள் வந்து புதிய மாநிலமாக உருவாக்குறது, இல்லை மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றுறது, இது எல்லாமே ஆர்டிக்கல் 3க்கு கீழே தான் வருது. ஆர்டிக்கல் 4ல் என்ன அப்படின்னா, ஆர்டிக்கல் 2 மற்றும் 3ல் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம்ல, அட்மிஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட் உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் சாதாரண சட்டங்களை போல தான் நிறைவேற்றுவாங்க. அதில் வர சேஞ்சஸ் எல்லாம் இந்த ஆர்டிகல் 4 அப்படிங்கிறதுல வரும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 368க்கு கீழே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் அந்த ஆர்டிகல் 4ல் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பெருபாரி யூனியன் கேஸை சொல்லலாம். 1960. ஸோ இயர் வந்து ரொம்ப முக்கியம். பெருபாரி யூனியன் கேஸ். ஓகேவா, ஸோ இதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, 1947 இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரியுது இல்லையா. ஸோ அதை வந்து இதை நம்மளோட பாகிஸ்தான் இந்தியா பார்டரை வரையறுக்கிறதுக்காக ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழுவை வந்து அமைக்கிறாங்க. ஸோ அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா, ஹிந்துஸ் அதிகமாக இருக்கிற பகுதியை இந்தியாவுக்கும், முஸ்லீம்ஸ் அதிகமாக வாழ்கிற பகுதியை பாகிஸ்தானுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஹிந்துஸ் வந்து இந்தியாவுக்கு, முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற பகுதியை பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த டைமில் தான் ராட்க்ளிஃப் அவங்க எல்லை கோட்பாட்டோட படி வெஸ்ட் பெங்காலில் ஜல்பைகுரி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஹிந்துஸ் அதிகமாக இருந்தாங்க. அந்த இதில் மெயினாக பெருபாரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை இந்தியா பக்கம் வச்சுருந்தாங்க. ஸோ 1958 நம்ம ஜவஹர்லால் நேரு தானே பிரதமராக இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு பெருபாரி கிராமம் வந்து பாகிஸ்தானுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. பட் அந்த டைமில் அரசியல் கலவரங்கள் எல்லாம் நிறைய நடக்குது. இதனால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அப்படிங்கிறதும் தொடுக்கப்படுது. ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய நாட்டின் பரப்பினை குறைக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் அதிகாரம் இல்லை, ஜஸ்ட் எல்லையை மட்டும்தான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அப்படி ஏதாவது பண்ணணும், நிலப்பகுதியை கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து ஆர்டிக்கல் 368க்கு கீழே தான் நீங்கள் பண்ண முடியும், ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஸோ 1960 இதுக்குன்னு சொல்லி 9வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது இயற்றப்படுது. ஓகேவா, 9வது சட்ட திருத்தத்தின்படி பெருபாரி வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறத நிறைவேற்றி. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, 1969 ஓகே 1969 மகன்பாய் ஈஸ்வர் பட்டேல். ஓகேவா, ஸோ மகன்பாய் ஈஸ்வர் பட்டேல் இவர் மற்றும் இந்திய அரசுக்கு எதிரான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றமானது இந்தியா மற்றும் அண்டை நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவையில்லை அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட், 1960 இப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்டிகல் 368க்கு கீழே தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் 1969 இந்த மகன்பாய் ஈஸ்வர் பட்டேல் மற்றும் இந்திய அரசுக்கு வெர்சஸ் இந்தியன் கவர்மெண்ட், ஸோ அந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டிகல் 368 படியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எகெயின் 1990 இன்னொரு எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது வருது, எல்லை கேஸ்.
ஓகேவா, பார்டர் கேஸு. ஸோ அதில் நீதிபதி ஷா, ஸோ அவங்க அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லை தொடர்பான சர்ச்சைகளுக்கு கட்டாயம் சட்ட திருத்தம் வேண்டும் என பெருபாரி வழக்கின் தீர்ப்பினை உறுதி செய்தது. ஸோ ப்ரியாம்பிளில் இப்படி நம்ம 3 கேஸ் பார்ப்போம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெருபாரி யூனியன் கேஸு, கேசவனந்தா கேஸு, எல்ஐசி கேஸ். ஓகேவா, ஸோ 3ஓட இயரையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதில் எப்படி 3 தீர்ப்புகள் இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பெருபாரி கேஸ்லேயும் 3 தீர்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மாநிலத்தோட எல்லை இந்த மாதிரி மாற்றி அமைக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்டிகல் 368 படி சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எகெயின் 1969 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. மறுபடி 1990 அது தேவைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வங்காளதேச எல்லை விவகாரம். ஸோ 100வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இந்த 100வது சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன அப்படின்னா 2015 வருஷம். ஓகேவா, வருஷம் என்ன 2015 தான் இந்த 100வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வருது. இது கண்டிப்பாக கேட்பாங்க. இது வங்காளதேச எல்லை விவகாரம் தொடர்பானது. ஓகேவா. அப்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்துக்கள் அதிகமாக வாழ்கிற கிராமங்களை இந்தியாவுக்கும், இந்தியாவில் மேற்கு வங்காளம், திரிபுரா, மேகாலயா, ஸோ இந்த எல்லையிலலாம் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்காங்க இல்லையா, அதை வந்து வங்காளதேசத்திற்கும் பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வகை செய்யப்படுது. இந்த சட்ட திருத்தத்தின்படி இந்தியாவில் 111 பகுதிகளை வங்கதேசத்துக்கு கொடுக்குறாங்க. வங்கதேசத்திலேருந்து பெறப்பட்ட 51 பகுதிகளை இந்தியா தங்களோட பக்கம் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியா வந்து 111 பகுதிகளை நம்ம கொடுக்குறோம். 111 என்க்ளேவ்ஸ் அப்படிங்கிறது கேவ் டு பங்களாதேஷ். ஓகேவா. அண்டு நம்ம வந்து பங்களாதேஷ்லேருந்து 51 என்க்ளேவ்ஸ் அப்படிங்கிறத வாங்கி இணைச்சிக்கிட்டோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். 2015 100வது அமெண்ட்மெண்ட்டு. அடுத்தது இந்திய மாநிலங்கள் உருவாக்கம். ஸோ இந்திய மாநிலங்கள் உருவானது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தது அப்படின்னா 13 மாநிலங்களும் 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் இருந்திருக்கும். ஓகேவா, 14 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகே. ஸோ இது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 இருக்கு இல்லையா, மாநில மறுசீரமைப்பு சட்டம். அது வந்ததுக்கப்புறமா 14 மாநிலங்களும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்திய மாநிலங்களை உருவாக்கும் போது ஸோ ஒவ்வொரு மாநிலங்களும் உருவாக்கியாச்சு. 3 பகுதிகள் மட்டும் இந்தியா கூட எல்லாமே சுதேச அரசாக தானே இருந்துச்சு. 3 சுதேச அரசுகள் மட்டும் இந்தியா கூட இணைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம்னு பார்த்தோன்னா ஹைதராபாத்தும், ஜுனாகத்து அண்ட் ஜம்மு காஷ்மீர். ஓகேவா. ஸோ இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத் ஃபஸ்ட்டு வந்து ஜுனாகத் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ ஜுனாகத்தில் வந்து கடைசி அரசராக இருந்தது யாருன்னா 3ஆம் முகமது மஹபத் கான். ஓகே. ஸோ இவர் வந்து ஜுனாகத் அரசை பாகிஸ்தான் கூட இணைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் ஜுனாகத்தில் இந்து குடிமக்கள் வந்து இதுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா ஹிந்துஸ் அதிகமாக இருக்கிற பகுதியில் அதை கொண்டு போய் முஸ்லீம் ஏரியா கூட இணைச்சா அது வந்து சரியாக இருக்காதுல்ல. அதனால மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்திட்டு ஓகே நம்ம வந்து இந்தியா கூடயே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1948 February 20 ஜுனாகத் வந்து இந்தியா கூட சேருது. ஓகே. ஸோ ஜம்மு காஷ்மீர் எடுத்துட்டோம் அப்படின்னா மகாராஜா ஹரிசிங் இவர் வந்து இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1947 அக்டோபர் 26 சேர்ந்துடுறாரு. ஓகே. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி எந்த ப்ராப்ளம் இல்லாமல் சேர்ந்துடுறாங்க. ஹைதராபாத் நிஜாம் ஸோ அவர் தான் கடைசி வரைக்கும் நான் சேரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கிறாரு. ஸோ எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, நேரு, சர்தார்பாய் பட்டேல் எல்லாம் போயிட்டு அவர் கேட்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரு போலீஸ் நடவடிக்கை அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அந்த ரீசன் மூலமாக தான் 1948 செப்டம்பர் 17 என்ன ஆகுது அப்படின்னா ஹைதராபாத் வந்து இந்தியா கூட இணைக்கப்படுது. ஓகே. 1948 செப்டம்பர் 17 ஆப்ரேஷன் போலோ படி. அப்போ இப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த எல்லா சுதேச அரசுகளும் மாநிலங்களாக மாற்றப்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா மொழிவாரி மாநிலங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. ஓகே. ஸோ அது வந்து 1920 இருந்தே
கோரப்பட்டு வந்தது தான். ஸோ ஃபஸ்ட்டாக எந்த ஐஎன்சி மீட்டிங்கில் இந்த மொழிவாரி சம்பந்தமான கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்குன்னா 1920 நாக்பூரில் நடந்த ஐஎன்சி காங்கிரஸில் தான் எழுப்பப்பட்டிருக்கும். ஸோ அந்த நாக்பூர் காங்கிரஸ் செஷனுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொழி அடையாளத்தின் அடிப்படையில் அமைந்த தேசிய அடையாளம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் அதில் எடுக்கப்படுது. ஸோ அப்போ 1920 அப்படியே ஆரம்பித்து வந்தது. ஃபஸ்ட்டாக இதுக்குன்னு சொல்லி இந்த மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கிற குழு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டால் அமைக்கப்படுது 1948 ஜூன் 17. ஓகே, டேட் ரொம்ப முக்கியம். ஸோ யார் தலைமையில் அப்படின்னா டிபி தார் அப்படிங்கிற ஒரு தலைமையில் நியமிக்கப்படுது. ஓகேவா? ஸோ டிபி தாரோட மாடல் தான் எது அப்படின்னா 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் இல்லையா? ஸோ அதுதான் அவர் தான் அந்த குழுவை வந்து ராஜேந்திர பிரசாத், அப்போது அந்த அரசியல் நிர்ணய சபையோட பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக ராஜேந்திர பிரசாத் இருப்பார் இல்லையா? ஸோ அவர் தான் வந்து இந்த எஸ்கே தார், இவர் அந்த டிபி தார் வேறு, இவர் வந்து எஸ்கே தார். ஓகேவா? ஸோ எஸ்கே தார் தலைமையில் வந்து அமைக்கப்படுது. அப்போ இவருக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு குழு அப்படின்னா மேக்ஸிமம் 1+2 அப்படிங்கிற இதில் தான் அமைப்பாங்க. 2 பேரெல்லாம் இருக்க மாட்டாங்க. மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இல்லைனா ஒரு நபர் குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும். ஸோ இது வந்து 3 நபர் ஆணையம். இப்போ எஸ்கே தாருக்கு கீழே பன்னாலாலும் ஜஹத் நாராயணன், ஸோ இவங்க 2 பேரும் நியமிக்கப்படுறாங்க. இந்த குழு உருவாக்கப்பட்டது 1948 ஜூன் 17. ஸோ இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, புதிய மொழிவாரி மாகாணங்களாக ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாத்தையும் பிரிக்கிறது சம்மந்தமாக ரிசர்ச் ஆராயிறது தான் வந்து இவங்களோட நோக்கம். ஸோ இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த மாதிரி மொழிவாரி மாநிலங்கள்லாம் உண்டான சாத்தியக்கூறு நம்மகிட்ட இல்லை, அதனால் நம்ம அந்த மாதிரி உருவாக்க முடியாது. அதே மாதிரி புவியியல் நிலை, நிதிநிலை ஆதாரம், நிர்வாக வசதி, இந்த மாதிரி ரீசனுக்காக வேணால் நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாமே தவிர ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டை பிரிக்கிறது அப்படிங்கிறது அது நடைமுறை சாத்தியம் அல்லாதது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஜேவிபி குழு அப்படிங்கிறத 1948 டிசம்பர்லேயே ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேவிபி குழு அப்படிங்கிறதுல இதில் யாரெல்லாம் இருக்கான்னா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீத்தாராமையா. ஓகேவா? யார் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீத்தாராமையா 3 பேரும் இருக்காங்க. இவங்க வந்து சேம் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராயிடுறாங்க. 1949 ஏப்ரல் 1 இவங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தார் குழுவோட முடிவை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு ப்ராப்ளம் தான், பிராந்தியவாதத்தை தான் ஏற்படுத்தும், அது ஒரு நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும். அதனால் அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி நாட்டில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் போது இப்போ பாதுகாப்பு, ஒற்றுமை, பொருளாதாரம், ஸோ இதெல்லாம் மேம்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நோக்கங்களை நீங்கள் பேஸாக வச்சு ஒரு ஸ்டேட்டை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மொழிவாரி லிங்குவிஸ்டிக் பேஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது நாங்களும் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, 1952 பொட்டி ஸ்ரீராமலு, யார்? பொட்டி ஸ்ரீராமலு இருக்கார் இல்லையா? ஸோ அவர் 1952 அக்டோபர் 19 இருந்து 1952 டிசம்பர் 15 வரைக்கும், ஓகே, அக்டோபர் 19 டிசம்பர் 15 வரைக்கும் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது இருக்கிறாரு. அக்டோபர் 19 இருந்து டிசம்பர் 15 1952. ஸோ எதுக்காக இருக்கார் அப்படின்னா, டோட்டலாக ஒரு 58 டேஸ், அது ரொம்ப முக்கியம், 58 நாட்கள் ஹங்கர் ஸ்ட்ரைக், உண்ணாவிரதம். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஆந்திரா வந்து தனி மாநிலமாக பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே இவர் உண்ணாவிரதம் இருந்து இந்த 58வது நாள் வந்து இறந்து போகிறாரு. ஓகேவா? ஸோ அப்போவே ஓகே ஆந்திரா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 1953 அக்டோபர்லேருந்து ஆந்திரா அப்படிங்கிற ஒரு மாநிலம் வந்து உருவாக்கப்படுது. ஸோ நாட்டு விடுதலைக்கு பிறகு முதலாக மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா தான். ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், விடுதலைக்கு முன்னாடி மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம்னா ஒடிசா. ஓகேவா? 1930s வந்து பிரிச்சிருப்பாங்க மொழிவாரி மாநிலம். ஸோ இதே இதில் தான் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு கூடயே யார்? பொட்டி ஸ்ரீராமலுக்கு கூடயே சங்கரலிங்கனாரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து 1956 இல்லையா, ஜூலை 27 அக்டோபர் 13 வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். டோட்டலாக ஒரு 76 டேஸ். அவர் வந்து 58, இவர் வந்து 76 டேஸு. இவர் எதுக்காக உண்ணாவிரதம் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா,
தமிழ்நாடு பேர் மாற்றம் ஓகேவா, அதுக்காக உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்திருப்பார். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபசல் அலி கமிஷன். ஸோ ஃபசல் அலி கமிஷன் ஃபஸ்ட் வந்து எஸ்கே தார், அடுத்த ஜேவிபி, இப்போ ஃபசல் அலி கமிஷன் 1953 டிசம்பரில் நிறுவப்படுது. இவருக்கு கீழே 2 பேர் யார் அப்படின்னா கேஎம் பணிக்கரும் ஹெச்என் குன்ஸ்ரோ. ஓகேவா, ஸோ பணிக்கர் மற்றும் குன்ஸ்ரோ இவங்க 2 பேரும் நியமிக்கப்படுறாங்க. டோட்டலாக 3 பேர். ஸோ இவங்க கமிட்டி வந்து மாநிலங்களை மறுசீரமைப்பின்படி உருவாக்குதலை பற்றி அகெயின் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு 1955 செப்டம்பர் 30 வந்து பாராளுமன்றத்து அறிக்கை விவாதத்துக்கு வைக்கிறாங்க. 1956 ஆகஸ்ட் 31 வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த டேட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஆகஸ்ட் 31 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் இயற்றப்படுது. ஸோ நடைமுறைக்கு வந்தது தான் 1956 நவம்பர் 1. ஓகேவா, ஆனால் இவங்க வந்து மொழிவாரி மாநிலங்கள் ஏற்படுவதை ஆதரிச்சாங்க. பட் ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கொள்கையை இவங்களுமே நிராகரித்தாங்க. ஸோ இதன்படி தான் இந்த 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்தப்போ 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் இருந்துச்சு. ஸோ என்னென்ன மாநிலங்கள் இருந்திருக்குன்னா ஆந்திரா, அசாம், பீகார், பாம்பே, ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ். ஓகேவா, இந்த 6 இன்னும் இருக்குது. மத்திய பிரதேஷ், மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மைசூர், வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, எது ஆந்திரா, அசாம், பீகார், பம்பாய், ஜம்மு காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ், ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மைசூர், வெஸ்ட் பெங்கால். இந்த 14 ஸ்டேட்டும் 6 யூனியன் பிரதேசங்களும் பிரிக்கப்பட்டாச்சு. ஓகேவா, ஸோ அது வந்து 7வது சட்ட திருத்தம் 1956. 7வது சட்ட திருத்தம் 1956ஆம் ஆண்டின்படி தான் இது பிரிக்கப்படுது. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ 14 ஸ்டேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேட் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். 15வது ஸ்டேட்டாக குஜராத் வந்து வந்தது. எது? குஜராத். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 1960. ஓகே, ஸோ இது வந்து பாம்பேலேருந்து பிரிக்கப்பட்டு மகாராஷ்டிரா பாம்பே மறுசீரமைப்பு சட்டத்துப்படி மராத்தி மொழி பேசுகிறவங்க மகாராஷ்டிரா, குஜராத்தி மொழி பேசுகிறவங்க குஜராத்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 16வது மாநிலமாக நாகாலாண்டு. ஓகேவா, ஸோ நாகாலாண்டு இது 1963. ஸோ 1963 பிரிக்கப்படுது. அடுத்தது 17வது மாநிலம் ஹரியானா. ஸோ ஹரியானா பார்த்தீங்க அப்படின்னா ஷா கமிஷன் ரெக்கமெண்டேஷன். யார்? ஷா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி பிரிக்கப்படுது. ஷா குழுவின் பரிந்துரையின்படி 1966 ஹரியானா அப்படிங்கிறது பிரிக்கப்படுது பஞ்சாப்லேருந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். 18வது ஹிமாச்சல் பிரதேஷ் 1971 பிரிக்கப்படுது. ஓகேவா, 1971 18வது ஸ்டேட்டாக ஹிமாச்சல் பிரதேஷ் பிரிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு மணிப்பூர். ஸோ மணிப்பூர் தான் 19வது ஸ்டேட்டு. இது வந்து 1972 பிரிக்கப்படுது. அடுத்தது 20வது ஸ்டேட் வந்து திரிபுரா. இது 1972. ஸோ இது வந்து வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி தான் இந்த மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா மணிப்பூர், திரிபுரா ரெண்டுமே பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து 21வது மேகாலயா வந்து சேம் இயர் தான் 1972. பட் 22வது சட்ட திருத்தத்தின்படி பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்தது சிக்கிம் 22nd ஸ்டேட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரொம்ப முக்கியம். ஸோ சிக்கிம் வந்து 1975 36வது சட்ட திருத்தம் படி தனி மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது முழு மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும். 35வது சட்ட திருத்தம் 1974 படி இணை மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, 1974 35வது சட்ட திருத்தத்தின்படி இணை மாநில அந்தஸ்தும், ஒரு வருஷம் கழிச்சு 1975 36வது சட்ட திருத்தத்தின்படி தனி மாநில அந்தஸ்தும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் 22வது. 23வது
23வது ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிசோரம். ஓகேவா, 1987. ஸோ 1987 இது வந்து 53வது சட்ட திருத்தத்தின்படி பிரிக்கப்பட்டிருக்கும். 53 1985 ஆண்டு 53வது சட்ட திருத்தத்தின்படி 1987 பிரிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது கோவா. ஸோ 24வது வந்து அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, அருணாச்சல் பிரதேஷ் 1987 தான் இதுவும். ஸோ இது என்ன அப்படின்னா அசாமில் இருந்து பிரிந்து யூனியன் பிரதேசமாக இருந்த அருணாச்சல் பிரதேஷ் வந்து தனி ஸ்டேட்டாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது 1986 55th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 25th ஸ்டேட்டு கோவா. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். 1987 தான். ஸோ மே 30 பிரிச்சிருப்பாங்க. ஓகே, 1987 56வது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 26வது சத்தீஸ்கர், 27வது உத்தரகாண்ட், 30வது பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட். ஸோ மூணுமே 2000 நவம்பரில் பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, சத்தீஸ்கர் வந்து நவம்பர் 1, உத்தரகாண்ட் நவம்பர் 9, ஜார்க்கண்ட் வந்து நவம்பர் 15. ஸோ அந்த நவம்பர் 15 தான் வந்து பழங்குடியினர் பெருமைகள் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது ஜன்ஜாட்டியா கௌரவ திவாஸ். ஆக்சுவலாக பிர்சா முண்டாவோட பிறந்த தினம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா. ஸோ 29th ஸ்டேட்டாக தெலுங்கானா வந்து ஃபார்ம் ஆகும் 2014 ஜூன் 2. இது வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ அப்போது 29 ஸ்டேட் இருந்துக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுனா ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் அந்தஸ்தை இழந்ததுக்கப்புறமா இப்போது 28வது ஸ்டேட்டாக இருக்குது. 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மகிட்ட இருக்கிற 28 ஸ்டேட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்ன மாதிரி 2019 ஆகஸ்ட் 5 வந்து லடாக் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பழைய பெயர் புதிய பெயர் அப்படிங்கிறது. ஸோ 1950 ஐக்கிய மாகாணம் அப்படிங்கிறது தான் உத்தரப்பிரதேஷ்னு சொல்லி பெயர் மாற்றுறாங்க. அதே மாதிரி 1969 ஜனவரி 14 மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்படுது. 1973 மைசூர் வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றுறாங்க. 1995 பம்பாய் அப்படிங்கிறத மும்பை அப்படின்னு மாற்றுறாங்க. 1995. அடுத்தது 2006 உத்தராஞ்சல்னு இருந்ததை உத்தரகாண்ட் அப்படின்னு மாற்றுறாங்க. சேம் 2006 தான் பாண்டிச்சேரியை புதுச்சேரியாக மாற்றுறாங்க. அதே 2006 பெங்களூர் அப்படின்னு இருந்ததை பெங்களூரு அப்படின்னு மாற்றுவாங்க. 2011 ஒரிசாவை ஒடிசான்னு மாற்றினாங்க. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு 1950 ஐக்கிய மாகாணம் யுனைடெட் ப்ராவின்ஸ்னு இருந்ததை உத்தரப்பிரதேஷ்னு மாற்றுவாங்க. 69 தமிழ்நாடு மெட்ராஸ்ன்னு இருந்ததை தமிழ்நாடுன்னு, 73 மைசூர்னு இருந்ததை கர்நாடகா, 95 பாம்பேன்னு இருந்தது மும்பை, 2006 வந்து 3 மாற்றுறாங்க. உத்தராஞ்சல் வந்து உத்தரகாண்ட், பெங்களூரு, இன்னொன்று வந்து பாண்டிச்சேரியை புதுச்சேரி. 2011 ஒரிசாவை வந்து ஒடிசான்னு மாற்றுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் பிரதேசம் சட்ட திருத்தம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா தாத்ரா நாகர் ஹவேலி. ஸோ தாத்ரா நாகர் ஹவேலி 10வது சட்ட திருத்தத்தின் மூலமாக யூனியன் பிரதேசம் ஆகுது. கோவா. ஸோ கோவா வந்து 1962 12வது சட்ட திருத்தம். ஓகேவா, யூனியன் பிரதேசமாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து 1987 வந்து ஸ்டேட் அந்தஸ்து அப்படிங்கிறத பெறும். ஸோ டையூ டாமன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவும் 12வது சட்ட திருத்தம் 1962 தான். அதுக்கப்புறம் புதுச்சேரி. ஸோ இது ரொம்ப முக்கியம். புதுச்சேரி வந்து 14வது சட்ட திருத்தம் 1962. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த புதுச்சேரி. ஓகே, 14th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. ஓகே, ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான அந்த சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வந்து 1991 69வது சட்ட திருத்தத்தின்படி டெல்லிக்கு தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கும். நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் டெல்லி அப்படின்னு சொல்லி அதை நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது வந்து 91 69வது சட்ட திருத்தம். ஸோ
ஸோ இப்போ வந்து சொன்ன மாதிரி 8 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கவர் ஆகிறது. ஸோ இதில் ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுமே கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.